ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் அண்மைய கொழும்பு பயணத்தின் பின்னர் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இருந்த மாகாண சபை தேர்தல் குறித்த உள்ளடக்கங்கள் இல்லையென்றால் அது குறித்த கரிசனைகள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் ஊடக பணியகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருந்த போதிலும் இந்த விடயத்தில் இன்னமும் அனுர பணியகம் எந்த விளக்கங்களையோ அல்லது வியாக்கியானங்களையோ வழங்காமல் மௌனம் சாதித்துக் கொள்கின்றது. இந்த மௌனமானது இந்தோ ஸ்ரீலங்கா உறவுகளில் தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் ஒருமித்த குரல் வெளிப்படுவது அரிதானது என்ற நிலையை மீண்டும் ஒரு முறை ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது மற்றும் அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக செயற்படுத்துவது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அந்த கரிசனையில் தமிழ் மக்களின் அரசியல் வீணவாவை நிறைவேற்றும் வகையில் மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்தும் உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் 13ஆம் திருத்தத்தில் உள்ள அரசியலமைப்பு விடயங்களை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் எனவும் அனுரவை இந்திய வெளியுறவு செயலாளர் வலியுறுத்தியதாக கூறப்பட்டது. ஆனால் அனுரவின் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் இந்த விடயம் மாய மௌனமாக இருந்தது. இதுவரை அதற்கான வியாக்கியானங்களோ விளக்கங்களோ எதுவுமில்லை. இந்தோ ஸ்ரீலங்கா உறவு பாலத்தின் தமிழர்களின் உரித்துக்கள் குறித்த விடயம் தத்தக்கா பித்தக்கா என நகர்வதைத்தான் இந்த வித்தியாசங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்திய பாலங்கள் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவுக்கு வரத்தான் செய்கின்றது. அதாவது தமிழர்களின் விடயத்தில் இந்தோ ஸ்ரீலங்கா பாலத்தில் இடக்கு முடக்குகள் இருந்தாலும் இந்தியாவின் பெய்லி பாலங்கள் ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ந்தும் வரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் புதிய பெய்லி பாலங்கள் ஸ்ரீலங்காவில் இறங்கிய கையுடன் அந்த பாலங்களை பொறுத்தவென இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவும் இலங்கையில் மீண்டும் ஒருமுறை இறங்க தயாராகியுள்ளது. ஏற்கனவே இந்தியா வழங்கிய 8 பெய்லி பாலங்கள் கிளிநொச்சி உட்பட நாட்டின் 7 முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இருந்து வெளிப்படும் ஒலி காரணமாக அவற்றுக்கு கொத்துரொட்டி பாலம் என தமிழர்களில் ஒரு சாரார் பெயரை சூட்டிய நிலையில் என்னென்றால் அந்த பாலத்தால் வாகனங்கள் செல்லும் பொழுது அது கடகட என ஒலி எழுப்புவது. ஆனால் தற்காலிக பாலத்தில் இவ்வாறெல்லாம் இருப்பது வளமை என்றாலும் இதற்கு கொத்துரொட்டி பாலம் என்ற ஒரு அடைமொழி கூட உள்ளது. இப்போது மேலும் சில பெய்லி பாலங்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த பெய்லி பாலங்கள் தற்காலிகம்தான். அடுத்த கட்டமாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் நிரந்தர பாலங்களை நிர்மாணிக்கும் பணிகளையும் இந்தியா விரைவில் ஆரம்பிக்கும் என டெல்லியிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவும் நீண்ட நாட்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகின்றது. இவ்வாறான ஒரு நிலைக்காகத்தானா இந்த பாலங்களின் நிர்மாணிப்பு விடயத்தில் இந்தியா அதிக அக்கறை கொண்டுள்ளதோ என்பதும் தெரியவில்லை. இதற்கிடையே இளைஞர்களை இலக்கு வைத்து புதிய சட்டவிரோத ஒரு இணைய வளையம் இந்தியாவிலிருந்து வீசப்படுவது குறித்து ஸ்ரீலங்காவின் கணனி அவசர நிலை ஆயத்த குழு புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. முதலில் கவர்ச்சிகரமான பெண்களின் நிழற்படங்களை கொண்ட இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மூலம் ஒரு ஹாய் என்ற குறுந்தகவல் அனுப்பப்படுமாம். அதன் பின்னர் இந்த மோசடி விளையாட்டு ஆரம்பமாகும் என்ற எச்சரிக்கைகள் வந்துள்ளன. இவ்வாறான எச்சரிக்கைகள் மீண்டும் மீண்டும் விடப்படத்தான் செய்கின்றன. தமது வலையில் விழக்கூடிய சமூக வலைத்தள பயனாளிகளின் விவரங்களை முன்னதாகவே நுட்பமாக திரட்டிக்கொள்ளும் இந்த இணைய மோசடிக்காரர்கள் இவ்வாறான ஒரு ஹாய் என்ற ஒற்றை சொல்லுடன் இந்த நகர்வுகளை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். சில நாட்களுக்கு இவ்வாறான தொடர்பாடல்களில் தாம் இலக்கு வைக்கும் நபர்களை அவர்கள் கச்சிதமாக தமது வலைக்குள் வீழ்த்தச் செய்கின்றார்கள். அதாவது காதலன் பாணியில் என்றால் காதலி பாணியிலான அவர்களின் பேச்சுக்கள் இந்த குறித்த பயனாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திய பின்னர் அவர்களின் அந்தரங்க படங்கள் அல்லது காணொளி அழைப்புகளை அவர்கள் பதிவு செய்து விடுவார்கள். அதாவது இந்த மோசடிக்காரர்கள் பதிவு செய்து விடுவார்கள். பின்னர் இந்த படங்கள் இல்லை என்றால் காணொளி காட்சிகளை காட்டி
அவர்களை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பிப்பார்கள். தாம் கோரும் பணத்தை வழங்காவிட்டால் இந்த படங்கள் இல்லை என்றால் இந்த வீடியோக்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பப்படும் என ஒரு எச்சரிக்கையை விடுப்பதால் வேறு வழியின்றி அவமானத்துக்கு அஞ்சி பயனாளர்களும் இந்த பணத்தை அவர்களுக்கு செலுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் இந்த மோசடியில் 50 வயதை தாண்டி ஆண்கள் கூட அதிகமாக சிக்கி வரும் சம்பவங்களில் அதிகரித்துள்ளதால்தான் அறிமுகமில்லாத சமூக வலைத்தள கணக்குகள் அல்லது தொலைபேசி இலக்கங்களிலிருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது மக்கள் மிகுந்த அவதானத்திடம் இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் கணனி அவசர நிலை எச்சரிக்கை பிரிவு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதற்கிடையே இலங்கை சிறைகளில் அண்மையில் கலவரங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் அந்த சிறைகளில் உள்ள இந்திய கடற்தொழிலாளர்கள் இல்லையென்றால் இந்திய குடிமக்களின் பாதுகாப்புக்கு இப்போது இந்தியா தீவிர முன்னுரிமையை அளித்து ஸ்ரீலங்காவுடன் ஒரு ராஜதந்திர தொடர்பாடலை நடத்தி வருகின்றது. இந்த விடயம் குறித்து தாம் ஸ்ரீலங்கா தரப்புடன் பேசி வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் வெளியுறவு செயலாளர் கொழும்புக்கு சென்று திரும்பிய பின்னர் ஜெய்சங்கரின் இந்த கருத்து வந்திருக்கின்றது. இப்போது இந்திய தூதரகம் இல்லையென்றால் இலங்கையில் உள்ள துணை தூதரகங்களின் அதிகாரிகள், துணை தூதரகம் ஒன்று யாழிலும் இருக்கின்றது, அந்த அதிகாரிகள் உள்ளூர் சிறைகள் மற்றும் தடுப்பு காவல் மையங்களுக்கு சென்று அங்குள்ள இந்திய கடற்தொழிலாளர்களை பார்வையிட்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் டெல்லியில் குறிப்பிட்டுள்ளார், நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண சிறையில் அண்மையிலும் நெடுந்தீவில் கரையொதுங்கிய இந்திய படகிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் 11 பேர் தடுப்பு காவலில் உள்ள நிலையில் அவ்வாறானவர்களையும் யாழ் துணை தூதரக அதிகாரிகள் பார்வையிட முயற்சிப்பதாகவும் டெல்லி செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை சிறைகளின் பதற்றம், அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பல வெளிநாட்டு குற்ற சந்தேக நபர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை வெளியே உருவாக்க இலங்கையில் உள்ளூர் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்புக்கென தற்போது துரித நகர்வுகள் எடுக்கப்படும் வகையில் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக பொடி கேமராஸ் எனப்படும் உடலில் பொருத்தப்படும் காணொளி கருவிகள், கலவர தலைக்கவசங்கள், கலவர கேடயங்கள், ஷீல்டுகள், குண்டாந்தடிகள், பட்டன்ஸ் என புதிய பாதுகாப்பு தளவாடங்களை சிறை அதிகாரிகளுக்கு அவசரமாக கொள்முதல் செய்வதற்கான நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா இவ்வாறான சில நகர்வுகளை செய்தாலும் அவர் மீது இப்போது அவரது ஆட்சி தரப்பு சகபாடிகளே விமர்சனங்களையும் முணுமுணுப்புகளையும் வெளியிட தலைப்படுவதும் தெரிகின்றது. நீர்கொழும்பு சிறை கலவரங்கள் தொடர்பாக 2 வாரங்களுக்கு முன்னர் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசு தரப்பில் உள்ள தனது சகபாடிகளால் ஹர்ஷன நாணயக்காரா தோற்கடித்துக் கொண்டாலும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் அரசாங்கம் வெற்றி பெற்றாலும் அதற்கு பின்னரும் சிறை வன்முறைகள் இடம்பெற்றதால் ஹர்ஷன நாணயக்காரா மீது சக அமைச்சர்கள் மற்றும் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசனத்தை தெரிவித்திருக்கிற நிலையில்தான் புதிய நெருக்கடிகள் அவருக்கும் வந்திருக்கின்றது. கடந்த வெள்ளியன்று அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடந்த அவசர கூட்டத்தில் சிறைச்சாலைகளில் மோசமடைந்து வரும் நிலைமைகளுக்காக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா அந்த கூட்டத்தில் கடுமையாக வறுத்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி உருவாகிக் கொள்வதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பரப்புரைகளில் தாம் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் சிறை அமைப்பு சரி செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைந்து ஏறக்குறைய 2 வருடங்கள் நெருங்கிய நிலையில் சிறைகள் முன்னர் இருந்ததை விட இப்போது மிக மோசமாக இந்த ஆட்சியில் சீர்குலைந்திருக்கின்றது. கடந்த 1 மாத காலத்தில் பல சிறைகளில் வன்முறைகள் தலையெடுத்துள்ளன, நிலைமை மோசமடைந்துள்ளது. எதிர்வரும் நாட்களிலும் இந்த வன்முறை டைம் போம் வெடிக்கும் நிலை உள்ளதால் இப்போது ஹர்ஷன நாணயக்காரா ஒரு புதிய நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளார். இதற்கிடையே அரசாங்கம் எதிர்நோக்கும் இந்த சிறை நெருக்கடி என்ற டைம் போம் நிலைமைக்கு அப்பால் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்த இன்னொரு டைம் போம் நிலையையும் அது எதிர்நோக்கிக் கொள்கின்றது. ஸ்ரீலங்காவின் பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் இந்த விடயம் குறித்த கவலைகளை தற்போது அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் மூலம் சொல்லியுள்ளதாக மல்வத்து பிரிவின் மகாநாயக்கர் நேற்று தன்னை சந்தித்த குடிசார் அமைப்பு தலைவர்கள் குழுவிடம் தெரிவித்த செய்தி அரசாங்கத்தின் பரப்புரையை அடிக்க தலைப்படுகின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரை இதுவரை பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடமிருந்து இவ்வாறான கடிதங்கள் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் நீதித்துறை சீர்திருத்தங்களுக்கு பௌத்த பீடங்கள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை, மாறாக அவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குவதாக குறிப்பிட்ட நிலையில்தான் இந்த விடயம் குறித்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக, அதாவது மகாநாயக்க தேர்களின் சார்பில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டதாக மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது அரசாங்கத்திற்கு புதிய சவாலாக வரக்கூடும்.
உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கான மசோதா குறித்து வர்த்தமானியிலும் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பௌத்த பீடங்கள் இந்த புதிய குறுக்கீட்டை செய்திருப்பது தெரிய வருகின்றது. ஏற்கனவே இலங்கையில் உள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபை அரசாங்கத்தின் இந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக பகிரங்கமாக கருத்து தெரிவித்த நிலையில் தற்போது பௌத்த பீடங்களிலிருந்து மாணாக்கர்களின் குரலும் அதற்கு எதிராக வந்திருப்பது அனுர தரப்புக்கு புதிய சிக்கலாகத்தான் கருதப்பட முடியும். இதற்கிடையே வடபுலத்தில் கிளிநொச்சி இயக்கத்தில் அமைந்துள்ள ரீச்சா வளாகத்தில் மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அட்சய பாத்திரம் என்ற உணவு திருவிழா தவிர்க்க முடியாத காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை ரீச்சா நிர்வாகம் கவலையுடன் மக்களுக்கு அறிவித்துள்ளது. இவ்வாறான ஒரு நிலைமை சரிதியாக ஏற்பட்டமைக்கும் அல்லது எதிர்பாராத விதமாக ஏற்பட்டமைக்கும் அது கடும் வருத்தத்தை தெரிவித்துள்ளது. மிக பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த உணவு திருவிழாவில் புலம்பெயர் மக்கள் உட்பட்ட ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் திரண்டு கொண்டதால் ஏற்பட்ட நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்றும் நாளை நடைபெற இருந்த நிகழ்வுகளும் மீளெடுக்கப்பட்டதாகவும் ரீச்சா நிர்வாகம் கவலையுடனும் வருத்தத்துடனும் அறிவித்திருக்கின்றது. விழா வளாகத்தில் எதிர்பாராத வகையில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரே நேரத்தில் திரண்டதால் ஏற்பட்ட கடும் நெரிசலை அடுத்து மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வுகள் இடைநிறுத்தப்படுவதாகவும் ரீச்சா நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் இன்று நாளையும் திட்டமிட்ட நிகழ்வுகளுக்காக ஏற்கனவே நுழைவுச்சீட்டுகளை முன்பதிவு செய்திருந்த மக்களுக்கு அவர்கள் செலுத்திய பணம் அனைத்தும் வங்கிக் கணக்குகள் ஊடாக முறையாக திருப்பி வழங்கப்படும் என்றும் ரீச்சா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டமை குறித்து ரீச்சா நிறுவனத்தின் உரிமையாளர் கந்தியா பாஸ்கரன் அவர்கள் வருத்தம் தெரிவித்து ஒரு காணொலியையும் வெளியிட்டுள்ளார். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழகத்து நிலவரங்கள் நோக்கிக் கொண்டால் தமிழகம் சார்பாக இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மொத்தமாக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் அவ்வாறாக இருக்கக்கூடிய 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காத நிலையில், குறிப்பாக திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கெடுக்காத நிலையில் முதல்வர் விஜயின் இந்த தொகுதி மறுவரை மசோதா என்பது தமிழகம் சார்ந்ததல்ல, அது மத்திய அரசின் விடயம். ஆனால் அது தமிழகத்திற்கு மிகவும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான் தமிழகம் இதனை எதிர்க்கின்றது. அந்த வகையில் முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து வரும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் மற்றும் மதிமுக உட்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்றிருந்தனர். ஏனையவர்கள் புறக்கணித்தமை முதல்வர் விஜய்க்கு ஒரு பின்னடைவாக மாறியிருக்கின்றது. இந்த மசோதா கொண்டு வரப்பட்டால், அதாவது சட்டமாக மாற்றப்பட்டால் தமிழகத்திற்கு அதனால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என ஊகிக்கப்படும் நிலையில் சட்டப்பேரவையில் இந்த விடயம் தொடர்பாக தமிழக அரசு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என நேற்றைய கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வாழ்வில் நடந்த சம்பவங்கள், குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலிருந்து பெரிதாக பேசப்பட்டு வந்த அவரது மனமுறிவு வழக்கை அவரது மனைவி சங்கீதா முழுமையாக மீளெடுத்துள்ளதால் மீண்டும் இருவரும் இணைந்து வாழ முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. விஜய், சங்கீதா மற்றும் அவர்களின் 2 பிள்ளைகள் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ போயஸ்கார்டின் பகுதியில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டை கொள்வனவு செய்வது குறித்தும் தற்போது பேச்சுக்கள் நடைபெறுவதாக தமிழக செய்திகள் குறிப்பிடுகின்றன. சென்னை நகரின் மையப்பகுதியான போயஸ் கார்டன், இல்லையென்றால் போயஸ் தோட்டம், இல்லையென்றால் கோபாலபுரம் பகுதிக்கு அருகிலேயே ஒரு புதிய வீட்டை எடுத்து அங்கு அனைவரும் ஒன்றாக குடியேற திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவித்தாலும் 2 பேரின் தரப்புகளின், அதாவது முதல்வர் விஜய் தரப்பு, இல்லையென்றால் அவரது மனைவி சங்கீதா தரப்பு ஆகிய 2 தரப்புகளும் இதுவரை இந்த விடயத்தில் எதுவுமே சொல்லவில்லை. இறுதியாக அனைத்துலக நிலவரங்களை நோக்கினால் ஹோர்மோஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பான முக்கிய ஒப்பந்தத்தில் ஒப்பமிடும் முக்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டதாக ஈரானும் ஓமானும் குறிப்பிட்டுள்ளன. எனினும் அமெரிக்கா ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வந்து மத்திய கிழக்கிலிருந்து படைகளை மீளெடுத்து நீண்ட காலமாக ஈரானால் கூறப்பட்ட சலுகைகளை வழங்குவதற்கு உடன்பாடு கொள்ளும் வரை ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படாது என்றும் ஒரு முக்கியமான செக் நகர்வை ஈரான் முன்வைத்திருக்கின்றது. இதற்கிடையே கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய காலம் முதல் பொது வழியில் தோன்றாத தற்போதைய அதிஉயர் ஆன்மீக தலைவர் முஜ்தபா கெமேனி உள்ள புதிய காணொலி ஒன்றை ஈரானிய அரச ஊடகங்கள் பகிர்வு செய்துள்ளன. இந்த பதிவில் காணொலி வெளியான நேரம் குறித்தோ அல்லது அது எடுக்கப்பட்ட இடம் குறித்தோ எந்த விவரங்களும் இல்லாதால் இது ஒரு புதிய காணொலியா அல்லது பழைய காணொலியா என்ற ஊகங்கள், ஐயங்கள் வந்துள்ளன. ஈரான் போரின் தொடக்கத்தில் அவரது தந்தையான அலி கெமேனி படுகொலை செய்யப்பட்ட
பின்னர் மார்ச் மாதம் முஸ்தபா கெமனி அதிஉயர் ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்ட பின்னர் இன்னும் அவர் பொது வழியில் தோன்றவில்லை. புதிதாக வெளியிடப்பட்ட இந்த காணொளியில் கெமனி ஒரு குழுவினருக்கு மத பாடங்களை கற்பிப்பது போல தெரிகின்றது. எனினும் இந்த குண்டுவீச்சால் அவர் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவ்வாறான காயமடைவுகளுக்குரிய ஆதாரங்கள் எதுவும் இந்த காணொளியில் இல்லாததால் இது போருக்கு முன்னர் எடுக்கப்பட்ட காணொளியா என்ற ஐயங்கள் வலுத்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.